கேள்வி பார்வையாளர் வணக்கம். இன்னைக்கு நான் எத பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது தாவேகாவினுடைய தலைவரா இருக்கார்ல, இன்னைக்கு சிஎம். அவர பார்க்க வந்து கரூர்ல கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவத்த ஒட்டி முதலமைச்சராக ஆன விஜய் 31 குடும்பத்துக்கு வந்து அரசு பணி வழங்குனாங்க. இத ஒட்டி பல்வேறு கருத்துக்கள் இருந்துச்சு. அரசு பணிக்காக பல மாணவர்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அரசு பணி தர முடியல. உங்கள பார்க்க வந்து செத்து போனவங்களுக்கு வந்து நினைவு சின்னம் அரசு பணியா? கேள்வி எழும்புச்சு. இந்த கேள்வி மட்டும் இல்லாம மதுரை உயர்நீதிமன்ற அமர்வுல கூட ஒரு வழக்கான தொடுக்கப்பட்டு 3 நபர்கள் தொடுத்திருந்தாங்க. அரசு பணி ரத்து பண்ணணும்னு. இன்னைக்கு 2 நீதிபதிகள் அவர்கள் வந்து அரசு பணி கொடுத்தது தவறுன்னு சொல்லிட்டு தாவேக அரசுக்கு ஒரு தர்மடி கொடுத்திருக்காங்க. இதுல என்ன நடந்ததுதான் பார்க்க இருக்கோம். அவங்களுக்கு தெரியும். கரூர் துயர சம்பவம் வந்து நாட்டே விழக்கூடிய துயர சம்பவம். தமிழனை வந்து பல்வேறு காலகட்டங்கள்ல தமிழன்னா வீரம் ஜல்லிக்கட்டு காளை மாதிரி இந்த ஒன்றிய பாஜக அரசு மட்டுமல்ல, மக்கள் நலம் சார்ந்த பல இது காசால ஒரு பிரச்சனை நடக்கும். இங்க போராடி இருப்போம். அமெரிக்கால ஒரு தாக்குதல் நடக்கும். இங்க போராடி இருப்போம். ஜம்மு காஷ்மீர்ல ஒரு போராட்டம் இருக்கும். இங்க போராடி இருப்போம். பல நபர்கள் கேட்பாங்க. சங்கி போன்ற பல நபர்கள் தாவேகாரங்க இன்னைக்கு இருக்காங்களா? டெல்லியில நீட் தேர்வுக்கு எதிராக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவியுடன் ஒரு போராட்டம் நடத்துறாங்க. தாவேக கும்பல் மட்டும் போராடல தமிழ்நாட்டுல. மொத்த அனைத்து கட்சியுமே போராடினாங்க. அப்ப இதுதான் தமிழனுடைய வரலாறு. இந்த லட்சணத்துல தான் தாவேகாவுடைய அரசு இருக்கு. இன்னைக்கு வந்து போராடுறவங்களை ஒடுக்கக்கூடிய வகையில தான் தாவேக அரசு இருக்கு. அது தாவேக கட்சியும் நாங்க ஜென்சி தலைமுறை வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு திரைப்படத்தை பார்த்து ஜனநாயகனை கொண்டாடக்கூடிய வகையில தான் தாவேகாவானது இருக்கிறது. முதல்வர் விஜய் அப்படிதான் இருக்கு, அந்த அமைச்சர் அப்படிதான் இருக்காங்க. இங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. 200 பேர் அடி வாங்கிட்டு டெல்லியில மாணவர்கள் உறுதியோட போராடுறாங்க. அவங்க யாரும் கண்ணீர் வடிக்கல. பாஜக வந்து விரட்டுவோன்ற ஒரே குறிக்கோளோட அவங்க இருந்து பாஜகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான பதவி நீக்கம் பண்ண வச்சாங்க. இங்க என்ன ஜென்சி தலைமுறை இருந்துச்சு. அப்படி இப்படி கேவலப்படுத்துறாங்கல்ல தமிழ்நாட்டை. தற்போது இந்த படத்தை வெளியிட்டு இந்த மாதிரியே கரூர்ல வந்து விஜய்ன்ற ஒரு நபரை, ஒரு சினிமா நடிகரை பார்க்க வந்து 12 மணிக்கு வரையன்னு சொன்னவர் வந்து பார்க்க வந்து 41 பேர் இறந்து போறாங்க. இதற்கு வந்து காவல்துறை தான் காரணம்னு சொல்லி பல்வேறு கதைகளை கட்டி விடுறாங்க. சிபிஐ வசம் இருக்கு. விஜய் சிபிஐட்ட சிக்கிட்டார். வழக்கு அங்க இருக்கு. என்னைக்கா இருந்தா தீர்ப்பு வரும். விசாரணை முடியும் போது சிக்குவாரா விஜய்ன்னு பார்ப்போம். இது நிலைமை. ஆனா அப்படி நடந்துருச்சுல. தாவே காட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அஞ்சலி கூட இது வரைக்கும் செலுத்தல விஜய். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க நேரில் வந்து அந்த கரூருக்கு போய் பார்த்தது வந்து இதுதான். பல பிரச்சாரத்துக்கு போனார், பார்க்கவே இல்லை. இப்போதான் பார்த்தாரு. இதுக்கு முன்பாக வந்து என்னன்னா, இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல பார்த்துருவோம். கரூர் தாவேகா கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ஒருவருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்பட்டது. இதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சியின் தீரன் திருமுருகன், மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சீனி அகமது உட்பட 3 பேர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுக்களில் கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் நேரடி கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விசாரணையை உச்சநீதிமன்றம் நியமித்த குழு கண்காணித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது விசாரணையை பாதிக்க செய்யும். இது கரூர் சம்பவத்தின் சாட்சிகளை கலைக்கும் நடவடிக்கையாகும். போட்டித் தேர்வு தகுதி அடிப்படையில் தான் அரசு பணி வழங்க வேண்டும். அதை விடுத்து ஒரு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கினால் இது போன்ற சம்பவங்களில் உயிரிழப்பவர்களுக்கு அரசு வேலை கேட்கும் நிலை ஏற்பட்டுவிடும். தமிழகத்தில் பல்வேறு சம்பவங்களில் மக்கள் உயிரிழந்தனர். அவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கப்படவில்லை. இதனால் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவது தவறான முன்னுதாரணமாக ஏற்பட்டுவிடும். விசாரணை முடியும் வரை அரசு வேலை வழங்க தடை விதித்து உத்தரவிட்டது. மனுக்கள் ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தற்காலிக பணியை வழங்க வேண்டும். இப்பணி இந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்படும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த மனுக்கள் நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வில் இன்று ஜூலை 27 விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் காவல்துறை சரியாக கையாளதால் கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழந்த 41 மீதும் எந்த தவறும் இல்லை. அவர்கள் குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கியது அரசின் கொள்கை முடிவு. அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது எல்லாம் ஒரு கருத்து வச்சிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அரசு வேலை வழங்கும் விவகாரத்தில் அரசு செயல்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் மதுரை கவுன்சிலர் லீலாவதி கொலை வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்டது. விதிகளை பின்பற்றி கருணை பணி வழங்கியிருப்பதால் ரத்து செய்ய வேண்டியுள்ளது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுக்கள் தள்ளுபடி செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. இப்படிதான் அவங்க சொல்லியிருப்பாங்க போல. மனுதாரர்கள் தரப்பில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு 31 பேருக்கு
அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது. கருணை அடிப்படையில் பணி வழங்கியதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கருணை பணி வழங்கும் போது அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்க வேண்டும். கருணை பணி தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல்வேறு வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது. இதை பின்பற்றியே கருணை பணி வழங்கப்பட வேண்டும். இந்த வழிகாட்டுதலை பின்பற்றவில்லை, எனவே அரசு பணி வழங்கியதை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பின்னர் நீதிபதிகள் கருணை பணி வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல்வேறு வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது. இந்த வழிகாட்டுதல்கள் கரூர் நெரிசல் சிக்கியவர்களுக்கு அரசு பணி வழங்கியதில் பின்பற்றவில்லை. அரசு நினைத்தால் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வாழ்வாதாரத்தை உயர்த்த முயற்சிக்கலாம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சாதாரண பணிதான் வழங்கியதாக கூறுவதை ஏற்க முடியாது. எனவே கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவன் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கி பிறப்பித்த ஆணையை ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளன. இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. இப்போ வருவோம். தமிழ்நாட்டில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டிஎன்பிசிக்கு எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க. டிஎன்பிசி மாதிரியான பல போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் வந்து அனுதினம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் மதுரையில் இருக்கேன். மதுரையில் மாநகராட்சி பூங்கா, ராஜாதி பார்க்கு, அப்புறம் புதிதாக கட்டப்பட்டிருக்க உலக தமிழ் சங்கம் பக்கத்தில் ஒரு எம்பி வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் வந்து படிக்கிறக்காக ஒரு இது கட்டி கொடுத்துருக்காங்க, நீச்சல் குளம் மாதிரி. அதே மாதிரி கலைஞர் நூற்றாண்டு உணவகம். அனுதினமும் போட்டித் தேர்வுக்காக காலையில் 6 மணிக்கு லஞ்சை கட்டிட்டு வருவாங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் 12 மணி வரைக்கும்லாம் படிக்கிறவங்களா இருக்காங்க. இவங்களுக்குலாம் என்னாச்சு வேலை? இவங்க எத்தனை தேர்வுகள் வைப்பாங்க. இதில் பல மாணவர்கள் வந்து ஆண்களோ பெண்களோ எப்படியாவது அரசு பணிக்கு போயாகணும், இப்போ ஒரு நல்ல திருமணம் கிடைக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்குன்றக்காக பல நபர்கள் 30-35 வயசு வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 20 வயசுல ஆரம்பிச்சது 30-35 வயசு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கவங்களா இருக்காங்க. ஏன்னா தேர்வுகள் அப்படி இருக்கு. 100 போஸ்டிங் போடுவீங்க, 10,000-20,000 பேர் விண்ணப்பம் பண்ணுவாங்க. 5000 போஸ்டிங் போடுவீங்க, 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் விண்ணப்பம் போடுவாங்க. இப்படிதான் இருக்கு போட்டித் தேர்வுகளே. இதுல பல நேரங்கள் வந்து அந்த தேர்வுகள் நடத்துறது கிடையாது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல அரசு பணி இன்னும் காலியாகவே இருக்கு. டாக்டர் போனீங்கன்னா அங்கேயும் பிரச்சனை, ஆசிரியர் போனீங்கன்னா அங்கேயும் பற்றாக்குறை, காவலருக்கு போறீங்கன்னா அங்கேயும் இந்த பிரச்சனை. அப்போ தமிழ்நாடு முழுவதும் நிலைமை எப்படி இருக்கும்போது இவங்களுக்குலாம் இன்னைக்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அரசு உங்களை பார்க்க வந்தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. விஜயை பார்க்க வந்தாங்க, விஜய் கட்சிக்காரங்களா அவங்களாம் எல்லாரும் வெறும் நடிகர் தான். அதில் பல நபர்கள் பேட்டிலாம் பார்த்தோம். 12 மணிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க, 12 மணிலேருந்து கூட்டமாயிருச்சு. சில பேர் வந்து உள்ள வந்துட்டு வெளில போக முடியல. நிலைமை இப்படிதான் இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து கொலைக்கு காரணமா இருக்கணும் விஜய் தான். 12 மணிக்கு 1 மணிக்கு வருவேன்னு சொல்லி உங்களுடைய அஃபீஷியல்ல போறீங்க. 7 மணிக்கு வந்து என்ன நியாயம்? கூட்டம் சேரட்டும். அந்த வீடியோ ட்ரோன் காட்சியில் எடுக்கணும்ல. ஜனநாயகன்ல அந்த சீன் வரல. இப்போதான் ஜனநாயகன் படம் வந்திருக்கு. எல்லாரும் போராடி அன்னைக்கு வந்து இந்த மாதிரியா பல கருத்துக்களை பேசுறதுனால அன்னைக்கு ஜனநாயகன் படத்துல இந்த சீன்ஸ் தான் வரல. இல்லைன்னா ஜனநாயகன் படத்துல அந்த சீன்ஸ்லாம் இருக்கிற வரும்போது எடுத்திருப்பாங்க. லீக் ஆயிருச்சுன்னா இந்த வழக்கு வந்து ஜனநாயகனுக்காக தான் இது எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிடுவாங்கன்றக்காக அதெல்லாம் பல்வேறு காட்சிகள் ரத்தாயிடுச்சு. அப்போ நிலைமை இப்படிதான் போய்க்கிருக்கு. இன்னைக்கு ஜனநாயகனை கொண்டாடி இருக்கீங்க. இன்னொரு புறம் அவங்க வந்து தியாகிகள் மாதிரி அவங்க நினைச்சு அமைக்க போறோம். இவங்க என்ன போராட்டம் பண்ணாங்க அண்மையில் உங்களுக்கு தெரியும். டெல்லியில் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டெல்லியில மிகப்பெரிய போராட்டம். தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் தொடர் போராட்டம். பல்வேறு கட்சிகள் போராட்டம் பண்றாங்க. அதுல ஏதாவது செத்தாங்களா? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அந்த போராட்டத்துக்கு தான் போய் செத்தாங்களா? ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்மளோட உரிமை, அந்த போராட்டத்துக்கு போய் செத்தாங்களா? அட்லீஸ்ட் ஒரு நடிகரை பார்க்க வந்து செத்தாங்க. இவங்களுக்கெல்லாம் எதுக்கு அரசு வேலை? பல மக்களுடைய பல பேரோட கோரிக்கையே அதான் இருக்கு. ஏற்கனவே வந்து காரி துப்புறாங்க. ஏன்னா ஒரு நடிகர் கூத்தாடியை பார்க்க போய் 41 பேர் செத்தாங்க. இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கலாம் அவரு. இப்போ அவங்களுக்கு அரசு பணி. அப்போ விஜய் நாளைக்கு இன்னொரு ஆள் பார்க்க வந்து இன்னும் ஒரு 20 பேர் செத்தாங்கன்னா அவங்களுக்கு பண்ணிக்கணும். எங்கேயாவது சம்மந்தமே இல்லாம ஒரு 10,000 பேர் கூடத்துல ஒரு 100 பேர் செத்துறாங்கன்னா அவங்க அரசு பண்ணி கொடுப்பீங்களா? இப்போ இதெல்லாம் என்ன கருணைன்றனாலதான் அன்னைக்கு ஆட்சியாளக்கூடிய திமுக அரசு 10 லட்சம் கொடுத்தாங்க. நீங்க 10 லட்சம் கொடுத்தீங்க. மாநாட்டில் உங்களை பார்க்க வந்து பல நபர்கள் இறந்தாங்க. நடவடிக்கை அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல. அவங்கள தியாகின்னு குத்தல, அந்த தியாகி லிஸ்ட்டை கொண்டு வரல, தண்ணி வைக்கல, எந்த முறையான ஏற்பாடுமே செய்யலை. ஆனால் வந்து இன்னைக்கு அரசு வேலை கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு அதான் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து சிறப்பான ஒரு தீர்ப்பு வாங்கிட்டாங்க. ஏன்னா இந்த அரசுக்கு இதெல்லாம் போதாது. தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ரீல்ஸ் தான். பல இடங்கள்ல வந்து ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்குது, ரியலே கிடையாது. 3 மாசமா இருக்கலாங்க. சாதனை பண்ணிக்க ஏதாவது ஒரு இடத்துல சாதனை பொதுப்பட்டு இருக்கா? திமுக போடுவாங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு 3 மாதங்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 10-20 திட்டமா தீட்டி முடிச்சிருவாங்க.
அதை வச்சு தொடர் பிரச்சாரம் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். சாதனை உலக பொதுக்கூட்டம் அதுன்னு. நீங்க என்ன பண்ணிக்கிருக்கீங்க? அரசு வழக்கறிஞர் வேலை வாங்கி தருவா வந்து 10 லட்சம், 20 லட்சம், 15 லட்சம், 12 லட்சம், 5 லட்சம். புஷி மேல ஒரு புகார் வேற இருக்கு. இன்னைக்கு ஒருத்தன் சிக்கிருக்கேன். அனீஸ் கன்னியாகுமரியில் 5 லட்சம் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்காக 12 வந்துடலாம் அப்படின்னு மேலிடத்துல கொடுக்கணும். யார் அந்த மேலிடம்? யார் கமிஷன் போகுது அந்த 12 லட்சத்துல? சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இருக்காரா, இல்லை விஜய் இருக்காரா, புஷி இருக்காரா? ஒட்டுமொத்தமாக தாவேக்கா கும்பலை இப்படிதான் இருக்காங்க. ஒரு புறம் தியாகிகள் பட்டம் கட்டுறது, இன்னொரு புறம் பார்த்தோம்னா நிர்மல்குமார் மாதிரி ஆட்கள் அவங்க துறை சார்ந்த பணிக்கு வந்து பல நபர்கிட்ட வசூல் பண்றது, கேட்டா தூய சக்தின்னு சொல்றது. கரூருக்கு நீங்க போனீங்க, இவங்க உண்மையிலே தியாகிக்காக நீங்க போனீங்களா, இல்ல பிரச்சாரத்துக்கு போனீங்களா? மக்கள் இனிமே திமுகவே வரக்கூடாது அந்த அளவுக்கு வந்து விரட்டணும்னு ஒரு கருத்தை வைக்கிறீங்க. கரூர்ல தானே பேசுனீங்க. அதுக்கு முன்னாடி பாட்டிலுக்கு 10 ரூபாய், உங்க ஆட்சியில எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 20, 30, 40, 50 போய்க்கிறது. இப்போ பார் வேற, டாஸ்மாக்ல இருந்து 100 மீட்டருக்குள்ள எங்க வேணா பார் வச்சுக்கலாம். இஷ்டத்துக்கு திறந்து விடுங்க. கேட்டா நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அது பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துடும் வேற வடை சுடுறது. பிரதமர் மோடி சுடுற வடையோட பெரிய வடை. ஏன்னா அங்கிருந்து வந்தவர் தானே அவரு. ஒட்டுமொத்தம் நம்ம பார்க்கும்போது இந்த தாவேக்கு ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆட்சி. அதிமுக உடைக்கிறது, அப்புறம் குதிரை பேரணமே இல்லைன்றது, கேட்டா குதிரை வேகத்துல போற அரசுன்றது. குதிரை வேகத்துல போற அரசுனா இதுக்கு இப்ப 20,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. நாட்டிலே காரி துப்புறாங்க. இதுல திமுக ஆட்சியில கடன் வாங்கும் போது ஆஹா ஓஹோ இவ்வளவு கடன் இருக்கு அவ்வளவு கடன் இருக்குன்னு, நாங்க வந்தோம்னா எல்லாமே முடிச்சிருவோம், எல்லா திட்டத்தையும் நாங்க முடிச்சிருவோம்னு வேற சொன்னீங்க. 2 ஸ்கீம் தான் அறிவிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள 20,000 கோடினா இன்னும் இருக்கு. தாய்மாமன் தங்கம் வர திட்டம் முடிஞ்சு இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சுலாம் பார்த்தோம்னா 1 லட்சம் கோடி, 5 மாசத்துல 1 லட்சம் கோடி கடன் அப்படின்னு உருவாக்கி வச்சிருப்பீங்க. இப்போ 5 வருஷம் நீங்க ஆனீங்கன்னா திமுகவாவது 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. நீங்க எவ்வளவு வாங்க போறீங்க? எத்தனை லட்சம் கோடி வாங்க போறீங்க? நீங்க சொன்ன ஸ்கீம் எல்லாம் பண்ணணும்னாவே கிட்டத்தட்ட 1000 ஒரு 15 லட்சம் கோடி. இப்ப தாவேக்கு அரசு எதுல உண்மையா இருக்கீங்க? நான் இறந்து போனாங்க, இவங்களை அடுத்த கடத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு வருவாங்க, காசு கொடுத்துட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. அதில் சில பேர் தத்தெடுத்துட்டோம், இவங்களோட பிள்ளைகள்லாம் நாங்கள் படிக்க வைக்கிறோம், உங்க வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாம் பண்ணீங்களா? எல்லாமே பண்ணியிருக்குல்ல. என்னன்னா அரசு பணி நம்ம சொன்ன மாதிரி தான். இது எப்படி இருக்குன்னா போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி பெறாங்களே அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு விஜயை பார்க்க போவோம், ஏதாவது நம்ம பாட்டி 80ல கூட்டு போவோம், தள்ளி விடுவோம், அதான் ஆச்சுன்னா தான். நான் இனிமேல் நாளைக்குன்னா பாருங்கவே, நல்ல வேலைக்கு மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு வந்து தடை பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இவங்களே வாண்டடா வயசான பாட்டி ஏதாவது ஒரு 70-80 வயசு ஆச்சுன்னு பாட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. விஜயை பார்க்க வந்த பாட்டி மூதாட்டி இறப்பு அப்படின்னு வரும். அப்புறம் அரசு பணிக்காக போராட்ட நிலைமை கூட வரும். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த ஆட்சியை ஒரு ஆரம்பத்துல இருந்தே தொடர்ந்து வந்து குளறுபடி பண்ணிக்கிட்டே இருக்கு. உங்களை தியாகின்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் என்னென்ன பண்ண போறீங்க இதுல 3 மாசத்துல இவ்வளவு கொடுமை, இவ்வளவு அக்கப்புறம் நாங்க சந்திக்க வேண்டியது இருக்கு. பாப்போம் பொறுத்திருந்து இனிமையாவது இந்த ஆட்சி திருந்துமான்னு. நன்றி.